வணக்கம். மத்திய அரசு குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 12,000 கொடுக்க போவதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 12,000 அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கான தகுதிகள் என்னென்ன, அதுக்கான ஆவணங்கள் என்ன, இந்த லிஸ்ட்ல நம்ம பேர் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலை இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது மத்திய அரசு கொடுக்கறதா சொல்லக்கூடிய இந்த 12,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு அப்படிங்கிறது உண்மையா, இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப நம்ம டீடைலா அலசி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, உண்மையாவே இந்த 12,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல வருமா, இது எங்க இருந்து வந்திருக்கு, இந்த ஒரு நியூஸ் எந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கு, இதுக்கு என்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கறத குறித்து தான் இப்ப நம்ம ஆழமா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், மத்திய அரசிடமிருந்து 12,000 ரூபாய் அப்படின்னு பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்குமே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய இந்த 12,000 ரூபாய் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கிளியரா பார்க்க போறோம். இதுல முக்கியமான பாயிண்டே இதுதான். என்னன்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களுக்குமே மத்திய கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்க போகுது அப்படிங்கிறது. 12,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, இது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனாலதான் ஊரே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஆழமா தான் போய் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது சாதாரண பண உதவி திட்டம் அப்படிங்கறத தவிர்த்து இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆமாங்க, இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா அரசியல் களமானது களக்கட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீயா நானான போட்டி போட்டுக்கிட்டு திடீர்னு நம்ம ஆளுங்கட்சியிலிருந்து 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறதும், திடீர்னு ஊனமுற்றவங்களுக்கு 2,000 ரூபாய் நிதி உதவி கிடைக்கிறதும், அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உரிமை தொகையில இருக்கக்கூடியவங்களுக்கு முன்பணம் கிடைக்கிறதும் சரி, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த மகளிருக்கு இவ்வளவு ரூபாய் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல கருணை தொகை கொடுக்க போறேன்னு சொல்றதாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அரசியல் கட்சியில இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்களை கவரணும், அவங்களுடைய ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற அதுக்கு முன்னாடியே இவ்வளவு விஷயங்கள் நடைபெற்று இருக்கு. அதே போல இந்த பணம் திட்டம், பண உதவி திட்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாக்காளர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளானா தான் பார்க்கப்படுது. சோ அதுதான் உண்மையும் கூட. மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும், யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தெரியாமலாம் கிடையாது. சோ இதுதான் ஒரு உண்மை, இது ஒரு மாஸ்டர் பிளான், அதாவது எலெக்ஷனுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அதை தொடர்ந்து தான் மத்திய கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை வெளியிடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. பணம் எப்படி வரும், அதாவது இவங்க 12,000 கொடுக்கறதா இருக்கட்டும், அதாவது அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 12,000 அப்படிங்கிறது ஒரு மத்திய கவர்மெண்ட் அறிவிக்குது அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் எங்க இருந்து வரும், அவ்வளவு ரூபாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மானிய எரிவாயு கொடுக்கறது. சரியா? ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த எரிவாயு மானிய தொகை இருக்குல்ல, அது யூனிட்டா ஒருங்கிணைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நமக்கு இதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியில பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதை திரட்டுறதா சொல்லப்படுது. அது போல விவசாயிகளுக்கு, அதாவது PM கிசான் சம்மன் நிதி யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ அது மூலியமா கொடுக்கக்கூடிய அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியிலிருந்து அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை இதுக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விவசாயிகளுக்கான உர மானியத்துடைய நிலுவை இருக்கு இல்லையா, அந்த நிலுவை தொகையில அவங்களுக்கு கொடுத்தது போக பேலன்ஸ், அதாவது இவ்வளவு ரூபான்னு ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும், அந்த இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகை எல்லாத்தையும் இவங்க ஒருங்கிணைக்க போவதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த செக்டர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மெகா பேமெண்ட் ஆன திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டா ஒருங்கிணைக்கிறாங்க. என்னன்னா, எரிவாயு, PM கிசான், உரமானிய நிலுவை தொகை, இது எல்லா தொகையும் ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைக்கிறாங்க. ஒருங்கிணைச்சு அதை அப்படியே தொகுத்தலா பண்றாங்க. என்னன்னா, அனைத்தையும் ஒரே பெரிய தொகையா தொகுக்கிறாங்க. மொத்தத்தையும் சேர்த்தா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி தொகுத்தலா ஒரு அமௌண்ட் செய்யறாங்க. அதை பரிமாற்றம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, தொகையை நேரடியா பயனாளிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி சேர்த்த மொத்த தொகையுடைய தொகுத்தல் அமௌண்ட்டை நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணும்போது 12,000 ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு. அதாவது ஒரு குடும்ப ரேஷன் அட்டைதார பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் போற மாதிரி ஒரு செக்டர் இந்த டிவிஷன் மூலியமா தெரிய வந்திருக்கு. அப்படி இந்த அமௌண்ட்டை
குடும்ப பயனாளிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக வந்து டிபிடி முறையில், அதாவது நேரடி பண பரிமாற்ற முறையில் தான் வந்து அமௌண்ட் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போகப்படும். அதாவது இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் பணம் வந்து நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்குக்கே அனுப்பப்படும் முறையில் தான் இதை வந்து டிபிடி முறையில் தான் வந்து கொடுப்பதா வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா இல்லது வதந்தியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கு. அதாவது மத்திய கவர்மெண்ட்ல நடத்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது குறித்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அந்த தகவல் தான் வெளியில வந்து கசிஞ்சு நமக்கு இந்த மாதிரியான தகவல் வந்து வெளிவந்திருக்கு. பட் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வெளியில வரல. ஆனா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுடைய திட்டம் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இதுல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து எப்பொழுது வந்து கவர்மெண்ட் ஒரு ஜிஓவா எப்போ வந்து பாஸ் ஆகலாம், எப்போ இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்னா பிரதமர் மோடி வந்து தமிழகத்தை பயணத்தின் போது அறிவிப்பு வந்து வெளியாக்கலாம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா தமிழக வருகையின் பொழுது இந்த ஒரு அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது மட்டும் இல்லாம தேர்தல் தேதி வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. ஓகேவா? சோ ஓகே, இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி தயாரா இருக்கணும். சோ இந்த திட்டம் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்க கிட்ட என்னென்னலாம் ரெடியா நாங்க வச்சிருக்கணும், இந்த திட்டத்துக்கு என்ன தேவைப்படுது, தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ அதுக்கு நான் டீட்டெயிலா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டேட்டா பேஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதனால அதை வச்சு அவங்க வந்து கிளிக் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு பொங்கல் அப்ப கொடுக்கக்கூடிய சிறப்பு தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பேஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. பட் இது மத்திய கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. விவசாயிகளுக்காக மெயினாக அவங்க கொடுக்கக்கூடிய பிஎம் கிசான் சம்மநிதி யோஜனாவா இருக்கட்டும், அதே போல மானியத்தில் வழங்கக்கூடிய எரிவாயு சிலிண்டரா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க நமக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ நமக்கு டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தான் மேக்ஸிமம் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார பேங்க் அக்கௌண்டோட இணைச்சி கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும். உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து வங்கி கணக்கோட வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல இகேஒய்சி வந்து செயல்முறையில் இருக்கிற மாதிரி செக் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிஎம் கிசான் சம்மநிதி யோஜனால பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இகேஒய்சி வந்து ஆக்டிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே போல உரமானியத்துக்காக நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல வந்து விவசாய பதிவு வந்து கரெக்டா வந்து பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. அதே போல நில ஆவணங்கள், அதாவது பிஎம் கிசான் திட்டத்துக்கு வந்து ஆவணங்களை வந்து புதுப்பிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, சோ அந்த ஒரு ஸ்கீம்ல பயனடையக்கூடிய பயனாளிகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நில ஆவணங்களை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. அதே போல எரிவாயு விவரங்கள், அதாவது எரிவாயு முகமையில வங்கி விவரங்களை நீங்க வந்து புதுப்பிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கேயுமே நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு அமௌண்ட் வரல. இப்போ வந்து மானிய விலையில அமௌண்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாயோ 250 ரூபாயோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ஒரு சிலிண்டர் எடுத்தோம்னா மானிய சிலிண்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து அமௌண்ட் ஏறுது இல்லையா. ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த ஏஜென்சில வந்து புக் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க பாரத்தோ இல்ல இன்டானோ இல்ல வேற ஏதோ சம்திங் அங்க போயிட்டு நீங்க என்னன்னு பார்த்துட்டு அதை நீங்க வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஸ்கீம் அவங்க செயல்படுத்துற முறைக்கு வராங்க, இந்த 12,000 வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பயனாளிகள் மூலியமா தான் முதல்ல வந்து அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ அதனால உங்களுடைய டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கிய ஆவணங்களை நீங்க என்ன வச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை வந்து கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. சரியான ஐஎஃப்எஸ்சி கோடோட வங்கி பாஸ்புக் பேங்க் புக் கரெக்டா வச்சுக்கோங்க. அதே போல நில உடைமை ஆவணங்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா பட்டா சிட்டா அதவே கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், கரெக்டான ஒரு மொபைல் நம்பர், லைவ்ல இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அதே போல பிபிஎல் ரேஷன் அட்டை தேவைப்பட்டால், அதாவது தேவைப்படுற மாதிரி அந்த பிபிஎல் அக்கௌண்ட் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அட்டை தேவைப்பட்டதுன்னா அதை கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஒன்ஸ் நிலம் இருக்கிறவங்கள்ட்ட சிலிண்டர் இருக்காது, சிலிண்டர் இருக்கும், நல்லா இருக்காது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்தந்த பயனாளிகள் ஒரு ஸ்கீம்ல பயனடைறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது வந்து தேர்தல் காலத்துக்கான வாக்குறுதியா அப்படி இல்லைன்னா உண்மையான நலத்திட்டங்களா அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரியா? சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்தது, அதை நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லியாச்சு. சோ இது தேர்தல் காலத்துக்கான ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாக்குறுதியா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு உண்மையான நலத்திட்டங்களா இதை கூட அவங்க கொண்டு வரலாம். சோ அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா ஒன்ஸ் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இது வந்து தேர்தல் கால வாக்குறுதியா இல்ல உண்மையான நலத்திட்டமா அப்படிங்கறத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.